துக்கப்படுத்தி பார்க்கிற தேவன் அல்ல, நம்மை சந்தோஷப்படுத்தி பார்க்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய கண்ணீரெல்லாம் களிப்பாக மாற்றவே அவர் விரும்புகிறார். நம்முடைய வேதனைகளை ஆனந்தமாய் மாற்றவே அவர் விரும்புகிறார். நம்முடைய துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றவே அவர் விரும்புகிறார். அல்லேலூயா. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், என் பிரச்சனைய யாருமே கண்டுக்க மாட்டாங்களே, என்னுடைய உபத்திரவத்தை யாருமே கவனிக்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். ஒருவேளை மற்றவர்கள் உங்களை கவனிக்காம, உங்க மேல அக்கறை செலுத்தாமல், உங்க பிரச்சனைக்கு தீர்வு காணாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தரோ உங்களுடைய பிரச்சனையை கண்காணித்து கொண்டே இருக்கிறார். உங்களுக்கு ஒரு தீர்வு உண்டாகும்படி, உங்களுக்கு ஒரு ஜெயத்தை கொடுக்கும்படிக்கு, உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும்படிக்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தாவீதுடைய வாழ்க்கையிலேயே எத்தனையோ உபத்திரவங்கள் வந்தது, எத்தனையோ பிரச்சனைகள் வந்தது, எத்தனையோ பாடுகள் வந்தது. ஆனால் கர்த்தர் அவனோடு கூட இருந்து எல்லா உபத்திரவத்திலிருந்து, எல்லா பிரச்சனையிலிருந்து, எல்லா பாடுகளிலிருந்து கர்த்தர் தாவீதை விடுவித்தார். ஆமென், அல்லேலூயா. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். தாவீதுக்கு மாத்திரமல்ல, நம்மையும் விடுவிக்க அவர் ஆயத்தமுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை நீங்க பிரச்சனையோடு பார்த்து கொண்டு இருக்கிறீர்களா? உபத்திரத்தின் மத்தியில சபைக்கு வந்திருக்கிறீர்களா? கர்த்தர் உங்களுடைய உபத்திரத்தை மாற்றுகிறார். கர்த்தர் உங்களுடைய உபத்திரத்தை மாற்றுகிறார். கர்த்தர் உங்களுடைய பிரச்சனையை மாற்றுகிறார். அவர் உங்கள் மேல நிறைவாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம யாத்திராகமம் புத்தகத்துல 2ஆம் அதிகாரம் அதுல 23 முதல் 25 வரை நம்ம பார்த்தோம் என்று சொன்னால், அதுல ஒரு காரியத்தை சொல்லப்பட்டிருக்குது. யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துல உபத்திரப்படுத்தப்பட்டு கொண்டு இருந்தார்கள். அவர்களுடைய வாழ்க்கையை கசப்பாகும்படிக்கு பார்வோன் அவர்களை அடிமைப்படுத்தி வேலை வாங்கி கொண்டிருந்தான். அவர்களை வேதனைப்படுத்தி கொண்டிருந்தான். அந்த நேரத்தில் அவர்கள் என்ன செஞ்சாங்களா? ஆண்டவரை நோக்கி முறையிட்டார்கள். அதில் 2ஆம் அதிகாரம் 23 பாருங்க. சில காலம் சென்ற பின் எகிப்தின் ராஜா மரித்தான். இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டு கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் எட்டினது. தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார். தேவன் அவர்களை நினைத்தருளினார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் அவர்கள் என்ன செஞ்சாரு? நினைத்தருளினார். இன்னொரு வசனத்தை உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனங்களின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆலோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. இங்க என்ன சொல்றாரு? என்னுடைய ஜனங்கள் உபத்திரப்படுகிற நான் என்ன பண்றேன்? பார்க்கிறேன். அவங்களுடைய கூக்குரல் நான் என்ன பண்றேன்? கேட்கிறேன். அவங்களுடைய வேதனையை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி அங்க சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. இதெல்லாம் பார்த்துட்டு தான் ஆண்டவர் என்ன பண்றாரு? என் ஜனங்களை இந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்க வேண்டும் என்று சொல்லி மோசையை, ஆடு மேய்த்து கொண்டிருந்த மோசையை கர்த்தர் எழுப்பினார். அல்லேலூயா, அல்லேலூயா. மோசைட்ட சொன்னார், எப்பா நீ எகிப்துக்கு போ, உன் மூலமாக என் ஜனங்களை நான் விடுவிக்க விரும்புகிறேன். அல்லேலூயா. 430 வருஷமா எகிப்தில் அடிமைப்படுத்தப்பட்டு உபத்திரப்படுத்தப்பட்டு வாழ்க்கையை கசப்பா போற அளவுக்கு இருந்த அந்த நேரத்தில் கர்த்தர் என்ன செஞ்சாரா? அவர்களுடைய உபத்திரவத்தை பார்த்தார், அவர்களுடைய கூக்குரலை கேட்டார், அவர்களுடைய வேதனையை